Noorvlogs. இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸில் பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தி தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து நான் மசாலா வந்து அரைச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 தக்காளி 2 ஆனியன் வந்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து ஒரு 8 எடுத்துக்கோங்க. பெருஞ்சீரகம் வந்து அரை ஸ்பூன், ஸ்மால் சைஸாக பட்டை எடுத்துக்கோங்க. கிராம்பு வந்து ஒரு 4, ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன், மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சிட்டு இந்த மசாலா வந்து பட்டர் கூட சேர்த்துடலாம். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலா மட்டும் சரியாக இருந்தாக்கா பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து பன்னீரை வந்து நல்லா வாஷ் பண்ண பிறகு நல்லா க்யூப் சைஸாக அதுமாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மசாலாவோட இந்த பச்சை வாசனை வந்து போன பிறகு வந்து நம்ம வந்து பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பன்னீரில் வந்து ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு அலசி போட்டுக்கலாம். ஸோ க்யூப் சைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரும் இப்போ சேர்த்துடலாம். ஸோ ஹோட்டலில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து சாப்பிடக்குள்ள கொஞ்சம் ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து நம்ம சுகர் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். பன்னீரை வந்து உடையாத மாதிரி இந்த மாதிரி பிரட்டி போட்டுக்குங்க. டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ மார்னிங் டைம் வந்து இப்போ 6:30 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து சப்பாத்தி போட்டுடலாம். மார்னிங் வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கு வந்து இவ்வளோ டென்ஷனாக ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கும். 8:20 வந்து பாப்பாவுக்கு வந்து வேன் வந்துடும். ஸோ கோதுமை மாவில் தான் இப்போ வந்து சப்பாத்தி வந்து செய்ய போகிறோம். மைதா மாவு வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். டயாபெட்டிக் வந்து சீக்கிரம் வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம சப்பாத்தி வந்து போட்டுடலாம். ஸோ மைதா மாவில் வந்து பீஸா, பர்கர் வந்து குழந்தைங்க வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம் வந்து சின்ன குழந்தைலேருந்து வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து வாங்கி தராதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். ஸோ மார்னிங் வந்து 5:30 இல்லைனா வந்து 6 o'clock எழுந்திரிச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து டைம் சரியாக இருக்கும். ஸோ தொழுதுட்டு இப்போ வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ சப்பாத்தி வந்து போட்டுட்ருக்கேன். குழந்தைங்க வந்து இப்போ ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர் வந்து +2 படிச்சுட்ருக்கா. பாப்பாவுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தி வச்ச பிறகு சின்னது வந்து இந்த சப்பாத்தி சாப்பிட மாட்டா ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு வந்து பூரியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வச்சு கொடுக்க போகிறேன். ஸோ உங்கள் வீட்லேயும் வந்து குழந்தைங்க இருந்தால் நீங்கள் தனித்தனியாக சமைப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரெசிபிஸ் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த சப்பாத்தி வந்து செஞ்ச பிறகு வந்து பூரி வேறு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார், ரைஸ், உருளைக்கிழங்கு வந்து செய்யக்குள்ளே வந்து அது கொஞ்சம் வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வேலை முடிஞ்ச பிறகு வந்து வெண்ணெய் வந்து 2 days-ஆக வந்து அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு உருக்கி வைக்கணும். ஸோ மஷ்ரூம், பன்னீர் வந்து அடிக்கடி வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து இன்னொரு சப்பாத்தி போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாக்ஸில் வந்து 3 சப்பாத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோம். பாப்பா வந்து 2 தான் சாப்பிட்டோம். இன்னொரு வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். லேஸாக வந்து ஆயில் இல்லைன்னா வந்து நெய் வந்து போட்டுக்குங்க. லாஸ்ட்டில் வந்து லஞ்ச் பாக்ஸில் வைக்கக்குள்ள கொஞ்சமாக வந்து பட்டர் வந்து தடவிட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். மதியானம் வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். ஸோ மார்னிங் வந்து நமக்கு வந்து அதிகமாக வேலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு காஃபி இல்லைனா வந்து க்ரீன் டீ வந்து குடிச்சு பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸில் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் எடுத்து வச்சிடலாம். ஸோ யூடியூப்பில் வந்து நான் வீடியோ போடுறதுனால மார்னிங் ரொட்டீன் வந்து உங்களுக்காக காட்ட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த வீட்லேயும் வந்து பெண்கள் வந்து சும்மாவே இருக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலையும் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு நாள் வந்து சும்மா இருந்தாலும் அந்த வீடியோ வந்து பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அது புரிஞ்சுக்கணும். பெரியவங்களும் சரி, வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட், பிள்ளைங்களும் அதுவும் புரிஞ்சு நடந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லேடிஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ஹெல்த் வந்து நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்திரம் வர தேய்க்கிறதா இருக்குது. இது வந்து நம்ம பழைய சாரீஸ்லாம் இருந்தாக்க நம்ம தூக்கி போடாமல் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாவாடை சட்டை வந்து தைச்சி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் பாவாடை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கோவிட் வந்து வரத்துக்கு முன்னாடி 2 yearsக்கு முன்னாடி வந்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சீரியல் வந்து நான் அதிகமாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சீரியல் வந்து ஸ்டாப் பண்ண பிறகு நானும் வந்து நிறுத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சீரியல் வந்து பார்த்துட்டு நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா வந்து கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.